சவுதி அரேபியாவில் வேலை பார்ப்பவர்கள் இல்லை வேலை பார்க்க நினைக்கிறவங்க நீங்க அப்படின்னா இது உங்களுக்கான காணொளி தான். வீட்டு பணியாளருக்கான புதிய சட்ட சீர்திருத்தங்கள் ஏற்கனவே கொண்டு வந்திருக்காங்க. வீட்டு பணியாளர்களுக்கானது அது வந்தும் பலன் இருக்கான்னு தெரியல. ஏன்னா அந்த சட்டத்தை கொண்டு வந்து ரொம்ப நாட்கள் ஆச்சு. இன்றையிலிருந்து அதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியாவில் வீட்டு பணியாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் தொழிலாளர்கள் சட்டத்தில் மிக முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது சவுதி அரசு. வெளிநாடுகளில் இருந்து பணிக்கு வருபவர்கள், அதாவது வேலைக்கு வருகிறவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள். இனி முதல் 21 வயது, அதாவது 20 வயது முடிஞ்சு 21 வயது ஆரம்பிச்சிருக்கணும். அவங்கள தான் வீட்டு பணியாளர்களாக எடுக்க முடியும். முன்னாடி 20 வயசு அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்பத்துல இருந்து 21 வயசு ஆரம்பிக்கிறவங்க, 21 வயசா இருக்கிறவங்களுக்கு தான், அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் வீட்டு பணியாளர்களாக வேலை செய்ய முடியும். அவர்களை தான் இங்க இருக்கிற கபீல்கள், அதாவது முதலாளிகள் வேலைக்கு அமர்த்த முடியும். அப்புறம் வீட்டு வேலை செய்கிறவங்க, அதாவது ஹவுஸ் டிரைவர், வீட்டுக்குள்ளே வேலை பார்க்குறவங்க, அந்த கத்தாமான்னு சொல்லுவாங்க, வீட்டு வேலை பணிப்பெண்கள், அந்த தோட்ட வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் அதிகபட்சமாக 10 மணி நேர வேலை அப்படின்னு குறைக்கப்பட்டுள்ளது. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. அந்த சட்டங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் அப்போ ஒரு காணொளி போட்டிருப்பேன். இன்னமும் நாங்கள் அவங்க கூப்பிடுறப்பெல்லாம் வேலை செஞ்சு தான் ஆகணும். அப்புறம் ஓய்வு நேரம் 5 மணி நேர வேலை செய்த பிறகு கட்டாயமாக இடைவேளை கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தொடர்ச்சியான ஓய்வு வழங்கப்படணும்னு சொல்றாங்க. 8 மணி நேரம் கண்டிப்பா ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எவ்வளவு சாத்தியம்னு தெரியல. உங்களுக்கு இது நடைமுறையில் வரும் அப்படி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கருத்தாக போடுங்க. வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை, சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. அப்புறம் சம்பளம் அந்த முசனாது தலைமொழி தான் போடணும். அது ஏற்கனவே வந்திருக்கு. அப்படி தான் இப்போ போட்டுட்ருக்குறாங்க. அப்படி போடுறதுனால நமக்கு சம்பளம் கிடைக்குது அப்படின்னு அரசுக்கு சரியாக தெரியும். நம்மளை ஏமாற்ற முடியாது அப்படின்றதுக்காக அந்த திட்டம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்புறம் நமக்கு உடம்பு முடியல அப்படின்னு நம்ம அந்த மருத்துவ சான்றிதழ்களை கொடுத்தா உங்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை கண்டிப்பாக கொடுக்கணும்னு சட்டங்கள் வந்திருக்கு. அவங்க இதனால் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உள்ள உரிமை பங்கீடு சமமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது நீங்களே சொல்லுங்கள். இதுக்கு கீழே கருத்தை வந்து இப்படி எனக்கு 8 மணி நேரம் வேலை தான் கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே எனக்கு வேலை கொடுக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை எனக்கு வாரம் ஒரு முறைக்கு விடுமுறை தாராங்க, முழு நேர விடுமுறை சம்பளத்துடன் தாராங்கன்னு இதெல்லாம் சாத்தியத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கருத்தை சொல்லிட்டு போங்க.